கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்தின் மூலியமா உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் கூட இந்த டெய்லி ஊழியத்தின் மூலியமா தேவனுடைய வார்த்தை கேட்குற உங்களை யாவரையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தராகிய தேவன் உங்களை எல்லாத்திலும் விடுதலைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து உங்கள் விடுதலைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தில் பார்க்கும்போது ஜெபம் நம்ம தலையெழுத்தை மாற்றிவிடும். ஆமேன். கவனிக்கிறீங்களா? அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வாழ்க்கையில் மனநொந்து வேதனைப்பட்டு வாழ்க்கையே வேண்டாம், ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், யாருக்காக வாழணும் என்று துக்கத்தில் மனநொந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, மகன், ஜெபம் உங்கள் தலையெழுத்தை மாற்றிவிடும். பைபிளில் பார்க்கும்போது எசேக்கியா என்ற தேவ மனுஷன் அவன் மரண வியாதி படுக்கையில் இருக்கும்போது தேவன கர்த்தர் ஏசையா என்ற ஊழியக்காரர் மூலியமா அவருக்கு வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். எசேக்கியா, உன் வியாதி சுகமாகுவதில்லை, நீ பொழிக்க மாட்டாய், நீ நாளைக்கு மறிக்க போற, நீ ஆயத்தப்படுத்திக்கோ. இந்த வார்த்தை தீர்க்கதரிசி மூலியமா ஊழியக்காரர் மூலியமா எசேக்கியா கேட்ட உடனே அவர் செய்த வார்த்தை தேவனை நோக்கி அவர் மிகவும் கண்ணீரோடு அழுந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறாரு. அன்பு பிரியமகளே, எந்த தேவன் நீ பிழைக்க மாட்டாய், நீ சாக போகிறாய், நீ ஆயத்தப்படுத்திக்கோ சொன்ன தேவன் இந்த எசேக்கியா கண்ணீரோடு ஜெபித்தது கேட்டு வேதம் சொல்கிறது, கர்த்தர் மறுபடியும் ஊழியக்காரர் மூலம் பேசுறாரு. அவனுக்கு போய் சொல்லு, அவன் ஜெபத்தை கேட்டேன், அவன் கண்ணீரை கண்டேன், ஆகையால் அவன் வியாதியை, மரண வியாதியை சுகமாக்கி அவனுடைய ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். பார்த்தீங்களா பிரியமாகளே, ஜெபம் எசேக்கியாவோட அந்த தலையெழுத்தை மாற்றி விட்டது. அவன் நினைத்தான், மரித்து போவேன், ஆகத்தான் என் வாழ்க்கை முடிஞ்சு போனது. கர்த்தரும் தீர்மானம் செய்து விட்டார் அவன் ஜீவனை எடுக்க. ஆனால் ஜெபம் பாருங்க, அவன் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி விட்டது. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு அவன் நோயை குணமாக்கி 15 வருஷ காலங்கள் ஆயுசை கூட்டி கொடுத்தார். அன்பு மகனே, அன்பு மகளே, ஒருவேளை வாழ்க்கையில் கலக்கத்தோடு வாழ்க்கையே வேண்டாம், இந்த ஜீவனே வேண்டாம் என்று நினைத்து துக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபித்து பாருங்க. உங்கள் கண்ணீரை கண்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகள், கவலைகள், சூழ்நிலை மாற்றிவிட இயேசு வல்லவராக இருக்கிறார். ஜெபம் உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றிவிடும். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, இந்த நல்லவேளைக்கா சோத்திரப்பா. இந்த டெய்லி டெலிவரன்ஸ் ஊழியத்து மூலியமா இந்த நேரத்தில் யாரெல்லாம் உங்களோட வார்த்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, அன்னைக்கு எசேக்கியோட ஜெபத்தை கேட்ட தேவன், எசேக்கியோட கண்ணீரை கண்ட தேவன், அவன் வியாதியை குணமாக்கி அவன் தலையெழுத்தை மாற்றி எழுதின தேவனே, இப்போ யாரெல்லாம் விசுவாசமாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க கண்ணீரை தொடிப்பீராக, அவங்க வியாதிகளை குணமாப்பீராக, அவங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், வேதனைகளை நீப்பீராக, அவங்க வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக அவங்கள சாட்சியாக வைப்பீராகப்பா. அவங்க தலையெழுத்து ஜெபம் மாற்றி எழுதட்டும். அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.